அன்பானவர்களுக்கு வணக்கம். ஸ்மார்ட் பியர் கதை பகுதிக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். நம்ம சேனல்ல நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய கதைகளை பதிவிட்டிருக்கோம். அது எல்லாமே நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா மேலே கார்டில் ஸ்டோரிஸ்க்கான பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் அந்த கதைகளை பார்க்கணுன்னா மறக்காமல் ஸ்மார்ட் பியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் பற்றின அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இன்றைக்கி கதைக்குள்ளே போகலாமா? ஒரு வயசானவர் ஒரு நாள் பீச்சில் வாக்கிங் போயிட்டுருக்காரு. அப்படி அவர் போயிட்டு இருக்கும் போது தூரத்தில் ஒரு சின்ன பையன் கரையிலேருந்து எதையோ எடுத்து கடலில் போட்டுட்டு இருந்தான். ஸோ இவருக்கு தூரமாக பார்க்கறதுனால அது என்னன்னு தெரியல. அவன் என்ன பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தில் அவர் கொஞ்சம் வேகமாகவே நடந்து அந்த பையன் கிட்ட போனார். அங்கே கிட்ட போய் பார்த்தா அந்த பையனை சுற்றி ஆயிரக்கணக்கான ஸ்டார் ஃபிஷ் இருந்துச்சு. அவன் ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக எடுத்து அந்த கடலில் தூக்கி போட்டுட்டே இருந்தான். இந்த பையன் பண்ணுறது பார்த்ததுமே அந்த பெரியவருக்கு இவன் ஏன் தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. உடனே அந்த பையன் கிட்ட போயிட்டு, தம்பி நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இந்த பையன் உடனே நிமிர்ந்து அவரை பார்த்துட்டு எதுவுமே பதில் பேசாமல் அந்த மீனை தூக்கி கடலில் போட்டுட்டு இருந்தான். உடனே அவர் நான் தெளிவாகவே கேட்குறேன்ப்பா, இந்த மீனை எதுக்கு நீ எடுத்து கடலில் போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அந்த பையன் சொன்னான், இல்லை சார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் சூரியன் வந்துடும், கடல் அலையும் கொஞ்சம் உள்ளே போயிடும், இந்த ஸ்டார் ஃபிஷ்லாம் அதுக்கப்புறமா இறந்துரும், அதனால நான் ஒவ்வொரு மீனாக தூக்கி உள்ளே போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். இதை கேட்டதுமே அந்த பெரியவர் சொன்னார், தம்பி இந்த இடத்த சுற்றி பார்த்தியா, இங்கே பல்லாயிரக்கணக்கான மீன் இருக்குது, இது பல மைல் உள்ள ஒரு பீச்சு, இங்கே இருக்க எல்லா ஃபிஷ்ஷையும் உன்னால் காப்பாற்ற முடியாது, நீ இப்படி ஒவ்வொரு மீனாக தூக்கி போடுறதுனால இங்கே எந்த ஒரு விஷயமும் மாற போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இதை கேட்டதுமே அந்த பையன் எதுவுமே பேசாமல் திரும்ப ஒரு ஸ்டார் ஃபிஷ் எடுத்து அந்த கடலுக்குள்ளே போட்டுட்டு அவரை பார்த்து சொன்னான், சார், என்னால் இங்கே இருக்க எல்லா ஃபிஷ்ஷோட வாழ்க்கையும் காப்பாற்ற முடியாது, ஆனால் இப்போ நான் தூக்கி போடுற மீனோட வாழ்க்கை என்னால் காப்பாற்றப்பட்டிருக்கு. ஸோ இந்த மீனோட வாழ்க்கையில் என்னால் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இதே மாதிரி நான் தூக்கி போடுற ஒவ்வொரு ஃபிஷ்ஷோட வாழ்க்கையிலையும் என்னால் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த ஃபிஷ் எல்லாமே என்னால் தான் உயிர் வாழுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். இந்த சின்ன பையன் சொன்னது கேட்டதுமே அந்த வயசானவர் ஸ்டன் ஆகி நின்ட்டார். ஸோ இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். நம்ம பண்ணுற உதவியோ இல்லை நல்ல விஷயமோ சின்னதாக பெருசான்றது முக்கியம் இல்லை, அந்த விஷயத்த நம்ம பண்ணுறோமாங்கிறது தான் முக்கியம். ஸோ நம்ம நினைக்கலாம் நம்ம ஒரு ஆள் பண்ணுற விஷயம் எந்த மாற்றத்தையும் உருவாக்காது அப்படின்னு, பட் எவ்ரி இண்டிவிஜுவல் கேன் மேக் அ பிக் டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம பண்ணுற சின்ன நல்ல விஷயம் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். நம்ம எல்லாரோட மைண்ட்லேயுமே பெருசாக ஒரு விஷயத்த பண்ணாதான் அது பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 10,000 பேருக்கு இல்லை ஒரு 1000 பேரை கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போட்டு அன்னதானம் பண்ணாதான் அன்னைக்கு பெரிய விஷயமா தெரியும் அப்படின்னு நினைக்கலாம். பட் நம்மளால முடிஞ்சு பசியாக இருக்க ஒருத்தருக்கு ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுத்தா கூட அந்த வேலைக்கு அவருடைய பசியை போக்க நம்மளால முடியும். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு சாக்லேட் சாப்பிடுவோம், அந்த பேப்பரை தூக்கி குப்பை தொட்டியில் போடலாம் நமக்கு தோணும். பட் காமனாக அந்த இடத்துல குப்பை தொட்டியை தேடி போடணுமா, நம்ம மட்டும் ஏன் அப்படி யோசிக்கிறோம், எல்லாருமே கீழே தானே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கீழே போடலாம் அப்படின்னு போடும்போது அதனால எந்த ஒரு விஷயமே மாற போகிறதில்ல. பட் நீங்கள் அந்த இடத்துல உங்களுடைய மனசுக்கு ஏற்றபடி குப்பை தொட்டியை தேடி அந்த குப்பையை போட்டிங்கன்னா உங்களை பார்த்து அட்லீஸ்ட் ஒரு 4 பேராவது பண்ணுவாங்க. ஸோ அதுவே ஒரு பிக் சேஞ்ச் தான் இல்லையா? ஸோ கண்டிப்பாக எந்த ஒரு சின்ன விஷயம், ஒரு நல்ல விஷயம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்னாலும் அந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் சின்ன விஷயமா இருந்தாலும் நல்ல விஷயமா செய்வோம். இந்த கதை கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கதை பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் லைஃப்லேயும் நீங்கள் பண்ண சின்ன விஷயம் யார் லைஃப்லையாவது பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சா, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலான்னு நினச்சி தயங்கி பண்ணாமல் விட்டுருக்கீங்களா அப்படின்னு உங்களுடைய அனுபவங்களையும் கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த கதை பகுதியில் சந்திக்கிறேன். நன்றி.